ஆனா இப்ப எடப்பாடி வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாதுன்றது வந்து முடிவா இருக்காருன்னு சொல்றாங்க சார். ஆனா கட்சி ஆட்கள் வந்து இல்ல நம்ம பாஜக கூட்டணி வச்சாதான் எங்களுக்கு இந்த இடி ரைட்ஸ் எல்லாம் வராதுன்றதுனால எல்லாரும் கூட்டணி ஈடு ரைட்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பழனிசாமி கூடவே இருக்காங்க. அவர் அந்த கேரக்டி கொடுத்தது தான் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் அதுக்கு தான். அதனால தான் அவர் யாரையுமே சந்திக்க விடாமல் தான் மாட்டாருமே போய் போய் பார்த்துக்கிட்டு இருந்தார். அமித்ஷா கிட்ட யாருமே நெருங்க விடாமல். இப்போ அமித்ஷா பார்த்தாரு, இதால் வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரான்ச்சு சரியாக ஓடலை. எலெக்ஷன் வாக்கேந்திரத்தை நம்பி தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. நிற்கிற தேர்தலெல்லாம் தோல்வி. 10 தேர்தலா தோத்துட்டு தான் இருக்காரு. அப்பாவது நின்று தோத்தாருனாவது பேர் இருந்தது. இப்போ நிற்கிறதையும் நிறுத்திவிட்டாரு. அப்புறம் அந்த கட்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண, பிரான்ச்சு வேலை செய்யலையே, பிரான்ச்சே இல்லையே. இப்போ அதிமுகன்னு ஒரு கட்சி எங்கே இருக்குது? தேர்தலையும் போட்டியிடுறதில்ல, மக்கள் போராட்டத்திலையும் கலந்துக்கிறதில்ல, பொதுக்கூட்டங்களும் போடுறதில்ல, அசம்பிளிலையும் பேசுறதில்ல. அப்புறம் அது அப்படி ஒரு கட்சி இருக்குதா? பழனிசாமி பேரில் ஏதோ ஒரு கட்சி இருக்குது, ஆஃபீஸ் வச்சுட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சினிமா எடுக்கிறாங்களா, ஒரு வேளை ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்களா, என்னன்னு தெரியல. என்ன ஆக்டிவிட்டி இருக்குது அந்த கட்சியில் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ நாள் வந்து நீங்களும் பேசியிருக்கீங்க. என்னைக்காவது அவரை பழனிசாமியை பற்றி ஒரு விவாதம் நம்ம பண்ணியிருக்கோமா? முன்ன பின்ன தெரியாத அட்ரஸ் தெரியாத ஆட்களை பற்றியெல்லாம் நம்ம மணிக்கணக்காக பேசியிருக்கோம். பழனிசாமின்னு ஒரு ஆள் இருக்கிறதா ஒரு மீடியா சட்டம் கூட பண்ணது இல்லையே. ஒரு நாள் கூட ஒரு ஹெட்லைன்ஸுக்கு வந்தது இல்லையே. சரி, இல்லை சார், இப்போ இந்த கட்சியை வந்து உடைஞ்சிருக்கும், அதை காப்பாற்றி இப்போ கடைசியாக நடத்திட்டு இருக்கிறது யார் சார்? எடப்பாடி பழனிசாமி தானே சார்? அதைத்தான் கேட்குறேன் சார். இப்படி சொல்லி தான் அவரை ஏற்றி விட்ருக்கீங்க. கட்சி என்ன நடத்திக்கிட்டு இருக்காரு தான் என் கேள்வி. பொதுக்கூட்டம் ஏதாவது போட்டாரா? தொடர்ந்து போட்டுட்டு தானே சார் இருக்காங்க. இப்போ நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி பொதுமக்களுக்கு தெரியல, மீடியாக்களுக்கு தெரிந்து போட்டுருக்கு. எங்களுக்கு தெரியல. மீடியாக்கள் தாங்க, நீங்கள் தாங்க அவங்களெல்லாம் ஏற்றி விட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க.